Dear students, good morning. So, welcome to one and all. Now we go to the topic female reproductive parts of gynecium. Okay, we last class we discussed about the androecium, male reproductive parts on the பார்த்தோம். Okay, so இப்போ angiospermsல female reproductive parts that means nothing but the female gametophytes அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் இப்போ ஆண்ட்ரிஷியத்தில் எதெல்லாம் சேர்ந்தது ஆண்ட்ரிஷியன் பார்த்தோம் நான் இருக்குங்களா? இட்ஸ் ஸ்டாமன்ஸ் ஆந்தர் ஃபிலமெண்ட்ஸ் சேர்ந்து நம்ம ஸ்டாமன்ஸ் சொன்னோம். இந்த ஸ்டாமன்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஆண்ட்ரிஷியம் அப்படின்றது இட்ஸ் அ மேல் பார்ட். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் பார்ட் அப்படின்றது. ஃபீமேல் பார்ட்ஸில் எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா பிஸ்டில்ஸ். அங்கே எப்படி நம்ம ஸ்டாமன்ற வார்த்தை யூஸ் பண்ணணுமோ இங்கே என்ன வார்த்தை பிஸ்டில்ஸ். ஸோ இந்த பிஸ்டில்ஸில் யார் யாராக வருவா சார்? பிஸ்டில்ஸ்னால் என்ன, எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா ஆல்ரெடி யூ நோ த வேர்ட் ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, இதெல்லாம் சேர்ந்தது தான் பிஸ்டில்ஸ். இந்த மாரி பிஸ்டில்ஸ் 1 அல்லது 2 இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் நம்ம கைனீஷியம் அப்படின்னு குறிக்கிறோம். ஓகேவா? இதில் இந்த ஸ்டிக்மா அஸ் அ ரிசர்விங் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் த போலன் கிரெயின்ஸ். ஸ்டிக்மாவில் தான் வந்து என்ன பண்ணுவோம், போலன் கிரெயின்ஸ் வந்து விழுவும். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பாலினேஷன் படிச்சிருப்போம் லோயர் கிளாஸில். ஓகே ரைட். த ஸ்டைல் இஸ் அ எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் ஆஃப் த பெனித் ஆஃப் த ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவுக்கு கீழே நீளமாக ஒரு ஸ்டைல் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் அது ஸ்டிக்மா அப்படின்னு. ஓகே, த பேசல் ஜுவாலன் பார்ட் ஆஃப் த பிஸ்டில் இஸ் கால்டு ஓவரி. ஸோ இது நம்ம சிம்பிளாக நம்ம ஒரு டயக்ராம் போட்டோம்னா தெரிஞ்சு நம்மளுக்கு. யூ சி தட் திஸ் இஸ் கால்ட் அது ஆண்ட்ரிஷியத்தில் நம்ம பார்க்க கைனீஷியத்தில் பார்க்கக்கூடிய பிஸ்டில்ஸ். ஸோ பிஸ்டில்ஸ் அப்படின்னும் போது மேலே வந்து என்ன இருக்கும், ஸ்டிக்மா, இந்தமாதிரி நீளமாக ஸ்டைலு, அது கீழே பேசல் பார்ட்டில் திஸ் இஸ் கால்டு ஓவரி, திஸ் இஸ் கால்டு ஸ்டிக்மா. ஓகே, திஸ் இஸ் கால்டு ஸ்டிக்மா. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்டைல், திஸ் இஸ் கால்டு ஓவரி. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஆல் கெட் டுகெதர் இட்ஸ் கால்டு பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் பிஸ்டில். இந்தமாதிரி பிஸ்டில்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் என்னது, ஆல் த பிஸ்டில்ஸ் ஆல் கம்மிங் அண்டர் என்னது, இதில் கீழே வரும் கைனீஷியத்தில் வரும். ஓகேங்களா? சி தட். ஓகே, த ஓவில்ஸ் நவ் கெட் த ஓவில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் தி ஓவரி. அந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவில்ஸ் அதுதான் அது. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஃப்ரூட்ஸில் பார்த்துருப்பீங்க, சீட்ஸ் பார்க்குறோமா இல்லையா? சீட்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், ஃபெர்டிலைஸ்டு ஓவில். ஓகே, அப்போ இந்த ஃப்ரூட் அப்படின்றது தான் ஓவரி. நம்ம ஒரு ஃப்ளாரில் வந்து நம்ம அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா ஓவரி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அது அப்படியே ஃபர்டிலைசேஷன் ஆகி ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஓவரி தான் நம்மளுக்கு ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த ஓவியல்னு சொல்கிறது எதுக்குள்ளே இருக்கும், அந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய பாட்டு. அந்த ஓவியலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் பார்ட்டான ஓவியல்ஸ் பிகம்ஸ் வந்து என்ன மாறும், சீட்ஸாக டெவலப் ஆகும். எப்போ, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம். ஓகே, ஸோ அதுதான் பார்க்கணும். ரைட், இது எப்படி டெவலப் ஆகும்? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கைனீஷியம்னா என்ன, கைனீஷியம் இஸ் நத்திங் பட் த பிஸ்டில். பிஸ்டல்லாம் சேர்ந்தது தான் கைனீஷியம். பிஸ்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்டு ஓவரி அப்படின்ற பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நான் கோதஸ் இது எப்படி டெவலப் ஆகுது? ஸோ இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்களேன். த ஓவில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் தி ஓவரி கேவிட்டிக்குள்ளே ஓவில்ஸ் இருக்கும். ஓகே, ஆன் த பிளாசண்டா. பிளாசண்டானா அட்டாச்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ. ஓகே, அந்த டிஷ்யூவில் போய் என்னது, அந்த டிஷ்யூ அட்டாச் ஆகிருக்கும். எது மூலியமாக, பிளாசண்டா மூலியமாக ஓவியூல் ஓவரிக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ரைட், கவர்னஸ் கைனீஷியம் அரைசஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், தட் இஸ் த கைனீஷியத்துக்கு என்ன பேர், கார்பல். அரைஸ் a small papillate outgrowth of the meristematic tissue from the growing tip of the floral primordium. அதாவது ஃப்ளவர் உருவாகிறதுக்கான அந்த பேசிக் டிஷ்யூ, ஸோ ஆரம்ப நிலை டிஷ்யூ பார்த்தீங்களா, அதில் ஒரு மெஸ்டமெட்டிக் கண்டிஷனில் ஒரு ஃபிங்கர் லைக்ஸ், ஒரு சின்ன சின்ன ஃபிங்கர் லைக்காக அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சராக என்ன டெவலப் ஆகும், ஏ குரூப் ஆஃப் மெஸ்டமெட்டிக் டிஷ்யூ டெவலப் ஆகும். அது என்ன ஆகும், இட் க்ரோஸ் ஆக்டிவ்லி அண்ட் சூன் கெட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஓவரி. அது ரொம்ப நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் ஆகணும். அதான் ரொம்ப முக்கியம். இட் பிகம் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு என்ன மாறுது, ஓவரியாக மாறுது. ஓகேங்களா? ரைட், த ஓவில்ஸ் ஆர் மெகாஸ்பொராஞ்சியா. நல்லா கவனிக்கணும். அப்போ இங்கே ஓவில்ஸ் என்ன குறிக்கிறாங்க, அதர்வைஸ் கால்டு மெகாஸ்பொராஞ்சியா. அங்கே நம்ம என்ன படித்தோன்னா இருக்கா ஆன்சரில் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணோம், மைக்ரோஸ்பொராஞ்சியா அந்த நான் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஓவில்ஸ் ஆர் மெகாஸ்பொராஞ்சியா அரைஸ் ஃப்ரம் தி பிளாசண்டா. ஓகேவா? ஸோ அந்த பிளாசண்டாலேருந்து என்னது ஓவில்ஸ் வந்து அரைஸ் ஆகும். எதுக்குள்ளே அரைஸ் ஆகும், ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ. இந்த நம்பர் ஆஃப் ஓவில்ஸ் இந்த ஓவரி மேபி 1. ஓவில்ஸ் வந்து 1 இருக்கலாம். தட் மீன்ஸ் இப்போ ஒரு சீடு உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் என்னது
ஒரு ஓவில் உள்ளது. இப்போ ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு அதில் நிறைய சீட்ஸ் இருக்குன்னா அது வந்து நிறைய ஓவில்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு ஃப்ரூட்டில் நிறைய சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்ன அர்த்தம்? நிறைய ஓவியிலிருந்து உருவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒரே ஒரு ஓவியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சீட் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடி நம்ம ரைஸில், வீட்டில், கோதுமையில், அதில் ஒரு மேங்கோ எடுத்துக்கங்க. மேங்கோவில் என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு சீட் மேங்கோ கொட்டானது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது சிங்கிள் ஓவியல்லேருந்து வரும். அதுமாரி நிறைய ஓவியல்ஸ் அப்படின்னா பப்பாயா அறுத்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன விதை இருக்கும். வாட்டர் மெலன் எடுக்கலாம். ஸோ ஆர்கிட்ஸ் ஒரு ஃப்ளவரிங் பூக்கு தாவரத்துடைய ஒரு வெரைட்டிஸ் தான். கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஒன்று. ஓகே ரைட். ஸோ இந்தமாரி இருக்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓவியலோட ஸ்ட்ரக்சர். சார் ஓவியலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்? வி ஆல்ரெடி ஸ்டடி இந்த 10th ஸ்டாண்டர்ட். ஓவியலோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கும்? ஓவியல் இஸ் ஆல்சோ கால்டு என்ன படிச்சிருக்கோம்? மெகாஸ்பொராஞ்சியம். மறந்துடக்கூடாது. தி ஆஸ்க் அ கொஸ்டின் எதர் ஆர் கால்டு ஓவியல்னு கேட்கலாம், அதர்வைஸ் மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். அண்ட் இஸ் ப்ரொடக்டட் பை 1 or 2 கவரிங் கால்டு. அதை வந்து ஓவியலை சுற்றி 2 கவரிங் லேயர் இருக்கலாம். 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். அது காமனாக பேர் என்னது? இன்டெக்மெண்ட். ஸோ 2 இருந்துச்சுன்னா அவுட்டர் இன்டெக்மெண்ட், இன்னர் இன்டெக்மெண்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. எ மெச்சூர் ஓவியல் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டாக் ஆஃப் த பாடி. இந்த ஸ்டாக் ஆஃப் த ஓவியலுக்கு ஒரு காம்பு போன்ற பகுதி இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஃபியூனிகுலஸ் ஆர் ஃபியூனிக்கல் அப்படின்னு பேர். அப்போ ஸ்டாக் ஆஃப் த ஓவியல்ஸ் என்னது? ஃபியூனிகுலஸ். பார்த்தா தெரியும். இது திஸ் இஸ் கால்ட் என்னது? இதுதான் நம்ம ஓவியல் ஸ்ட்ரக்சர். இதை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ்கானது ஃபியூனிக்கல். ஓகேங்களா? ஓகே ரைட். See that the point attachment of the funicle as of the body of the ovule is known as the hilum. அதாவது the point of attachment of the funicle to the body of the ovule. அந்த ஸ்டாக் எது? ஸ்டாக்கு ஃபியூனிக்கல் வந்து ஸ்டாக். அந்த ஓவியலோட பாடி அந்த ஃபியூனிக்கல் அட்டாச் ஆகக்கூடிய அந்த பாட்டுக்கு பேர் என்னது? ஹைலம். அதாவது ஹைலஸ் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். யூ சி தட் இங்கே இருக்க திஸ் இஸ் ஹைலம். ஸோ திஸ் இஸ் த body of another ovule. The body of the ovule is attached to the stalk. அந்த ஸ்டாக் அட்டாச் இடத்துல இந்த இடத்துல ஒரு கர்வ் மீதி ஒரு பள்ள மீதி ஒரு கான்கேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். திஸ் இஸ் கால் என்னது? ஹைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தட் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஜங்ஷன் பிட்வீன் தி ஓவியல் அண்ட் த ஃபியூனிக்கல். இன் அன் inverted ovule the funicles adnate to the body of the ovule forming a ridge called raphe. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெர்டர் ஓவியல். எப்படி இன்வெர்டர்னா தலைகீழாக இருக்கக்கூடிய ஓவியல். பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் ஓவியல்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா இதுதான் ஆக்சுவலாக ஓவியல். ஸோ இது வந்து என்னது? அப்படியே வளைந்து இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ இந்த மாரி இன்வெர்டட் ஓவியல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூனிகுலஸ் ஓகே அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும்னா அந்த பாடி ஆஃப் த ஓவியலோட என்ன சேர்ந்து அப்படி அட்டாச் ஆகிருக்கும். இது அப்படியே என்ன இருக்கும்னா ஒரு ரிட்ஜ் மாரி ஒரு மேடு மாரி இருக்கும். இந்த மாரி ரிட்ஜஸ்க்கு பேர் என்னது? ராஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கால்டு ராஃபே. இன் அன் இன்வெர்டட் ஓவியல் த ஃபியூனிக்கல் இஸ் அட்னேட். அதாவது ஒட்டி அது மேலே ஒட்டிக்கிட்டு அட்னேட் டு த பாடி ஆஃப் த ஓவியல் ஃபார்மிங் எ ரிட்ஜ் இஸ் கால்டு ராஃபே. ரைட்டா? The body of the ovule is made up of central mass of parenchymatous tissue. It's called nucellus. ரொம்ப முக்கியமானது இதுதான். நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லையா? நடுவில் a mass of cells நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் கொண்ட டிஷ்யூ இருக்கா? The tissue is called என்னது? nucellus. The tissue is called nucellus. Okay right. Which is a large reserve food material. இதில் அதிகமான உணவு இருக்கும். எதுக்காகனா அந்த எம்ப்ரியோ சாக்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கும். ஓகே ரைட். The nucellus enveloped by a one or more protective covering is called integument. அந்த nucellus சுற்றி என்ன இருக்குது? ஒன்று அல்லது 2 கவரிங் லேயர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்? இன்டெகுமெண்ட்ஸ். ஓகேவா? Now the integument encloses the nucellus completely except the free forms of the spore is called micropyle. புரியுதுங்களா? இந்த பாருங்களேன். திஸ் இஸ் கால்ட் இது வந்து என்ன சொன்னோம்? நியூசலஸ் சுற்றி என்னது? 2 கவரிங் லேயர் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் என்னது? இன்டெக்மெண்ட்ஸ். இது வந்து அவுட்டர் இன்டெக்மெண்ட், இது வந்து இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும் எக்ஸப்ட் ஒரு இடத்துல மட்டும் கவர் ஆகிருக்காது. திஸ் ஏரியா இட்ஸ் கால்ட் இட் இஸ் ஓப்பனிங் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேர் என்னது? மைக்ரோ பைல். திஸ் ஏரியா இஸ் கால்டு மைக்ரோ பைல். ஓகே நவ் the integument encloses the nucellus completely except the top of the free forms corpore is called micropyle. The ovule with 1 or 2 integuments are said to be unitegmic or bitegmic. அது ஒரே ஒரு கவரிங் இருந்துச்சுன்னா ஓவியலை சுற்றி அதுக்கு பேர் என்னது? ஒரு இன்டெகுமெண்ட் இருந்துச்சுன்னா யூனிடெக்மிக்கு, 2 இருந்துச்சுன்னா பைடெக்மிக்கு. நார்மலாக வந்து basal region of the body of the ovule as the nucellus, the integument and the funicle meet merge is called
chalaza. ஓகேவா? ஸோ வாட் இஸ் கால்ட் chalaza அப்படின்னு பாருங்களேன். இந்த ஃபினிக்கலோட ஸ்டாக் இருக்குல்ல அதுவும் அண்டு திஸ் இஸ் கால்டு நியூசலஸ் ரெண்டும் சேரக்கூடிய இந்த பகுதி இட் இஸ் கால்ட் என்னது chalaza. தட்ஸ் அ பார்ட் இஸ் கால்ட் என்னது chalaza பார்ட் அப்படின்னாங்க. எந்த பாட்டு? ஸ்டாக் ஆஃப் த ஓவியலும் நியூசலஸும் ரெண்டுக்கும் இணையக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் என்னது chalaza பார்ட் chalaza end அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே ரைட். There is a large oval sac-like structure is the nucleus towards a microphylla and is called the embryo sac. நடுவில் பாருங்கள் ஒரு பைய போன்ற ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் நடுவில் there is structure the nucleus towards the microphylla end. ஓகேவா? ஓகே sac like structure ஃபார்ம் ஆகும். இதில் இந்த மைக்ரோஃபைலா எண்டை நோக்கி ஒரு பெரிய பைய போன்ற அமைப்பு. இதுக்கு பேர் என்னது எம்ப்ரியோ சாக், அதர்வைஸ் கால்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட். மறந்துடக்கூடாது. வாட் இஸ் கால் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்? எம்ப்ரியோ சாக். என்டையராக நம்ம ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு சொல்லல, என்டையராக இதுக்கு பேர் என்ன படிச்சிருக்கோம்? நம்ம பிஸ்டில் படிச்சிருக்கோம். அதெல்லாம் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோ சாக் பேர் என்னது ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஃபார்ம்டு வித்தின் தி நியூசலஸ். இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்லேருந்து ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ரைட், கோ டு. So the inner layer of the integument may become specialized to perform nutritive function of the embryo sac and it is called endothelium and integumentary tapetum. Normally உங்களுக்கு தெரியும், we already studied in the previous video. So what is a tapetum layer? நம்ம tapetum layer நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். It's help to the development of the antiocytோட அந்த டெவலப்மெண்ட்டில் போலன் கிரெயின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்போரோஜெனஸ் மதர் செல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. இங்கே அதேமாரி தான் என்ன சொல்கிறாங்க, in some species, okay, unitegmic, okay, tenuisolate, the inner layer of the integument, the integument inner layer, okay, may become specialized to perform the nutritive function. அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷனாக உள்ளுக்குள்ளே ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, அந்த மாரி இன்டெகுமெண்ட்டோட இன்டர் லேயரில் வந்து என்ன டெவலப் ஆச்சு, நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷனாக டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இஸ் கால்டு எண்டோத்தீலியம் ஆர் இன்டெகுமெண்ட்ரி டபிட்டம் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது எண்டோத்தீலியம், அதர்வைஸ் கால்டு இன்டெகுமெண்ட்ரி டபிட்டம். எதுக்கு வேறு? இன்டெகுமெண்ட்டுக்கு இன்னர் லேயரில் ஒரு ஸ்பெஷலைஸ் செல் ஃபார்ம் ஆகி அது வந்து நியூட்ரிட்டிவ் டிஷ்யூவாக டெவலப் ஆச்சுன்னா. there are two types of ovule based on the position of the sporogenous cells. இந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து இருக்கிறத பொறுத்து ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் தான் தெரியும். அதில் வந்து என்ன டெவலப் ஆகுது? ஸ்போர்ஸ். தட் மீன்ஸ் என்னது, மேலாக இருந்துச்சுன்னா மைக்ரோஸ்போர்ஸ் சொல்லுவோம், ஃபீமேலாக இருந்தால் மெகாஸ்போர்ஸ் சொல்லுவோம். இங்கே வந்து ஃபீமேல் வந்து ஓவில்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அந்த ஓவில்ஸ் அல்லது என்னது அந்த ஸ்போர்ஸ் வந்து டெவலப் ஆகிறது பேர் தான் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். ஓகே, அது உருவாகிறத வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பாருங்களேன். இஃப் த ஸ்போரோஜெனஸ் இஸ் த ஹைப்போடர்மல் வித் எ சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசலார் டிஷ்யூ, ஓகேவா, அரவுண்ட் இட் இஸ் கால்ட் டெனிநியூசலைட் டைப். நல்லா கவனிங்க. இப்போ நார்மலாக இதுதான் வந்து இது வந்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு. திஸ் இஸ் கால்டு என்னது, இட்ஸ் கால்டு நியூசலஸ். இந்த நியூசலஸில் என்ன உருவாகணும்? எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகுது. எப்படி டெவலப் ஆகுது? இட்ஸ் எ ஸ்போரோஜெனஸ் ஹைப்போடர்மல் செல் வித் எ சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசலஸ். இதில் இதுக்கு கீழே பிலோ லேயரில் என்ன இருக்கும்? இதான் எம்ப்ரியோ சாக் அப்படின்னா இதுதான் நியூசலஸ். இதுதான் நியூசலஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் நியூசலஸ் அப்படின்னா இதில் இந்த ஹைப்போடர்மல்னா பிலோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூன்றோம். ஓகே, இட்ஸ் சிங்கிள். இதில் சுற்றி என்ன பண்ணும்? ஒரே ஒரு லேயரால் இட்ஸ் அ கவரிங் எது இருக்கும்? நியூசலஸ் கவரிங் லேயர் இருக்கும். இது சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசலஸ் அரௌண்ட் த டெனிநியூசலஸ் டைப். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக என்னது? ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி உருவாச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? டெனிநியூசலைட். இதுக்கு இந்த டெனிநியூசலைட் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்கும், ஸ்மால் இன் சைஸில் இருக்கும், ஸ்மால் நியூசலஸாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். நார்மலி டெனிநியூசலஸ் வெரி ஸ்மால் இன் ஓவில்ஸ். சப் ஹைப்போடர்மல்னா அந்த பிலோ திஸ் ரொம்ப கீழே அடியில் ஹைப்போடர்மலுக்கு கீழே வந்து உருவாகக்கூடிய ஸ்போரோஜெனஸ் டிஸ்க் என்னது? கிராசிநியூசலைட் மாரி. இதுக்கு பேர் என்னது? கிராசிநியூசலைட் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எதுக்கு ஆப்போசிட்டு? டெனிநியூசலைட்டுக்கு ஆப்போசிட்டு. டெனிநியூசலைட் என்னவா இருக்குன்னு சொன்னோம்? சைஸில் சிறுசாக இருக்குன்னு சொன்னோம். இது எப்படி இருக்கும்? நார்மலி திஸ் ஓவில்ஸ் ஹேவ் ஃபேர்லி லார்ஜ் நியூசலஸ். அதிகமான பெரிய சைஸ் ஆஃப் நியூசலஸாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ அப்போ டெனிநியூசலைட் கிராசிநியூசலைட் என்ன சார் டிஃபரன்ஷியேஷன்?
டெனிநியூசலைஸ்டு வந்து ஹைப்போடர்மஸ் செல்ஸ்லேருந்து உருவாக்கக்கூடிய ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. அதை சுற்றி ஒரே ஒரு லேயர் ஆஃப் என்ன இருக்கும், நியூசலஸ் லேயர், திக் லேயர்ஸ் இருக்கும். ஓகே, அதே நேரத்தில் கிராசி நியூசலஸ் வந்து சப் ஹைப்போடர்மல் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இருக்கும். ஓகே, இதில் வந்து சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இதில் சில டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறாங்க. நார்மலி தீஸ் ஓவியல்ஸ் ஹாவ் ஃபேர்லி லார்ஜ் நியூசலஸ் சொல்லிட்டாங்க. குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் டு த பேஸ் ஆஃப் த ஓவியல் பிட்வீன் த சலாசல் அண்டு எம்ப்ரியோ இஸ் கால்ட் ஹைப்போஸ்டஸ். இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைப்போனா அர்த்தம் பிலோ. ஸோ பிலோ அப்படின்னும் போது நம்ம இந்த டயக்ராமில் இது அப்படி தலைகீழாக இருக்குது. தலைகீழாக இருக்கும்போது இங்கே கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே பார்ப்போம் நம்ம. திஸ் இஸ் கால்டஸ், இதுதான் அந்த ஓவில். ஓகே, இது இஸ் என்னது, இது வந்து எம்ப்ரியோ சாக், இது வந்து என்னது, இது நியூசலஸ், இது வந்து எம்ப்ரியோ சாக், இது இன்டெகுமெண்ட், இந்த ஸ்டாக் வந்து என்னது ஃபினிக்லஸ். ஓகேவா, ஸோ இது ஸ்டெனிக்லஸ். இதில் வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு பேர் என்னென்னு படித்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்டாக்கும் இந்த நியூசலஸோட பகுதியும் இணையக்கூடிய இந்த இதுக்கு பேர் என்னது? எஸ், ட்ரைட். ஆன்சர் சொல்லி பாருங்கள். எஸ், வெரி குட். வாட் இஸ் திஸ் லேயர்? சலாசல் எண்ட். தட்ஸ் அ சலாசல் எண்ட். ஓகே, நல்லா கவனிங்களா? திஸ் இஸ் காலசன். இதுதான் நம்ம இந்த இருக்கா இல்லையா, இதுதான் தலைகீழாக இருக்கிறதுனால இது மேலே தெரியுது, சலாசல் எண்ட். ஹியர் அதான் சொல்கிறான். The group of cells bound in the base of the ovule between the chalaza and the embryo sac. அப்போ சலாசா வந்து இதுதான், திஸ் இஸ் கால்டு சலாசா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் கால்டு எம்ப்ரியோ சாக். இந்த சலாசல் என்று இந்த எம்ப்ரியோ சாக் இதுக்கு இருக்க இடையில இருப்பதுக்கு பேர் என்னது? ஹைப்போஸ்டாசிஸ். ஓகேவா, திஸ் இஸ் கால்டு த ஹைப்போஸ்டாசிஸ். குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் த ஓவியூல் பிட்வீன் த சலாசா அண்ட் தி எம்ப்ரியோ சாக். அப்போ சலாசா இது, திஸ் இஸ் கால்டு சலாசா அண்டு இட்ஸ் சலாசா அண்டு இது வந்து எம்ப்ரியோ சாக்கு, இந்த இது வந்து சலாசா. இந்த ரெண்டுக்கு இடையில இந்த பகுதிக்கு வந்து ஹைப்போஸ்டாஸ் அப்படின்னு சொல்லுது. அண்ட் திக் வால்டு செல்ஸ் அபோவ் த மைக்ரோஃபைலார் அண்ட் அபோவ் த எம்ப்ரியோ சாக் இஸ் கால்டு எபிஸ்டாஸ். எம்ப்ரியோ சாக்கு மேலே இருக்க பகுதி, எம்ப்ரியோ சாக்கு மேலே, எம்ப்ரியோ சாக்கு இதுதான் எம்ப்ரியோ சாக்கு. நடுவில் இருக்குல்ல, இந்த நடுவில் இருக்க பேர் தான் என்னது? எம்ப்ரியோ சாக்கு. இந்த எம்ப்ரியோ சாக்குக்கு மேலே இருக்க பகுதிக்கு பேர் என்னது? வாட் இஸ் திஸ்? எஸ், குட். இட் இஸ் கால்டு எபிஸ்டாசிஸ். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கவனிங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது? எம்ப்ரியோ சாக்கு. ஓகே, திஸ் இஸ் கால்டு சலாசல் எண்டு. ஓகே, திஸ் இஸ் இது வந்து என்னது? மைக்ரோஃபைல். ஓகே, ரைட். இப்போ திஸ் ஏரியா இருக்குல்ல, இந்த சலாசல் எண்டுக்கும் எம்ப்ரியோ சாக்கும் இந்த ஏரியா இட்ஸ் கால்டு என்னது? ஹைப்போஸ்டாஸ். ஹைப்போனா தெரியும், பிலோ. அதே நேரத்தில் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஏரியா, இட்ஸ் கால்டு எபிஸ்டாஸ். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் நேராக இருக்கக்கூடிய ஓவில் இதுதான் ஆக்சுவலாக நேராக இருக்கக்கூடிய ஓவில். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதே இது இன்வெர்ட்டடாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி தலைகீழாக சொல்லணும். வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன சொல்ல போகிறீங்க? தலைகீழாக சொல்லுவீங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, ஸோ வாட் யூ சே தட்? ஸோ இது வந்து மேலே இருக்குது, ஆனால் என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் ஏரியா, இட்ஸ் கால்டு ஹைப்போஸ்டாசிஸ். ஸோ திஸ் இஸ் கையில் இருந்து எபிஸ்டாசிஸ் சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ அப்போ நார்மலாக நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு ஓவியல் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கன்னா, ஸோ இது என்ன இருக்கும்? அவுட்டரில் 2 கவரிங் இருக்கும். அவுட்டர் எண்டெக்மெண்ட், இன்னர் எண்டெக்மெண்ட் அப்படின்னு 2 கவரிங் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு கவரிங் கூட இருக்கலாம். ஓகேவா, அதோட ஸ்டாக், அதாவது ஓவியலோட ஸ்டாக் அட்டாச் ஆகிற பகுதிக்கு பேர் என்னது? ஃபியூனிக்கல். ஸ்டாக்குக்கு பேர் என்னது? ஃபியூனிக்கல் அப்படின்றது. ஸ்டாக்கும் ஃபியூனிக்கலும் அதே நேரத்தில் அந்த ஓவியலும் அட்டாச் ஆகிற பகுதிக்கு பேர் என்னது? ஹைலம் அப்படின்றாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்டு ஹைலம். ஓகே, நடுவில் மாஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்குது. திஸ் இஸ் கால்டு நியூசலஸ். இந்த நியூசலஸ்லேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. யாரோட டெவலப்மெண்ட்டுக்கு? அந்த எம்ப்ரியோ சாக் அல்லது வைஸ் கால்டு ஓவியலில் உள்ள டெவலப்மெண்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எதுலேருந்து கிடைக்கும்? நியூசலஸ்லேருந்து கிடைக்கும். அந்த நியூசலஸ்க்கு நடுவில் இதுக்கு பேர் தானது? எம்ப்ரியோ சாக். ஓகே, ஸோ ஓகே, அந்த எம்ப்ரியோ சாக் இன்னொரு பேர் என்னது? ஃபீமேல் கேமிட்டோஃபைட். ஓகேங்களா, போலாமா நெக்ஸ்ட்டு? ரைட். இப்போ இதை வச்சுக்கிட்டு அதில் சில டைப்ஸ் சொல்கிறாங்க. ஓவியலில் சில டைப்ஸ் இருக்குது. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஓவியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோட்ராபஸ், அனாட்ராபஸ், ஹெமி அனாட்ராபஸ், கேம்பலோட்ராபஸ், ஆம்பிட்ராபஸ், சர்சினோட்ராபஸ் அப்படின்னு தேர் ஆர் என்னது 2, 4, 6 டைப்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, பாருங்களேன். The ovals are classified into 6 main types.
ஓகேவா? ஸோ இது என்னென்ன டைப்ஸ்னு பார்க்க போகிறோம். இந்த முதல் டாப்ஸ் வந்து ஆர்த்தோட்ராபஸ் பாருங்களேன், இது நேராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்டாக. இன் திஸ் டைப் ஆஃப் த ஓவியூல் த மைக்ரோஃபைல் இஸ் டிஸ்டல் எண்ட் அண்ட் த மைக்ரோஃபைல் த ஃபியூனிக்கல் அண்ட் த சலாசா லை இன் தி ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். யார் யார்? இந்த இருக்குது மைக்ரோஃபைலு, அடுத்து ஓவியலு, அடுத்து சலாசா, அடுத்து ஸ்டாக். இதெல்லாம் என்ன பண்ணுது? அலாங் வித் தி ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே லைனில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாரி அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் சொன்னது ஆர்த்தோட்ராபஸ் ஓவியூல். என்ன ட்ராபஸ் ஓவியூல்? ஆர்த்தோட்ராபஸ் ஓவியூல். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைப்பரேசியே, பாலிகோனேசியே இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃபேமிலிஸ். ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் ஃபேமிலிஸில் ஓவியல்ஸ் என்ன டைப்பில் இருக்கும்? ஆர்த்தோட்ராபஸ். ஆர்த்தோட்ராபஸ்னால் என்னது? மைக்ரோஃபைல், சலாசலன் அண்ட் ஃபியூனிக்கல் ஆர் அரேஞ்ச் இன் தி சேம் லைன், ஒரே லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து அனாட்ராபஸ். இப்போ நம்ம பார்த்தது ஆர்த்தோட்ராபஸ். அடுத்து பார்க்க போகிறது அனாட்ராபஸ். த பாடி ஆஃப் த ஓவியல் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டட். நல்லா கவனிங்க, நல்லா இருக்கா? ஸோ கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டட் ஆகிருக்கு. அப்படியே வளைஞ்சிருக்கா இல்லையா? அப்படியே இப்போ இந்த இப்படி இருக்குது, அப்படியே தலைகீழாக இது வந்து என்னது கீழே வந்துருச்சு. அப்போ கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டட். யாரோட பாடி? இந்த ஓவியோட பிகம்ஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டட் தட் த மைக்ரோஃபைல் அண்ட் ஃபியூனிக்கல்ஸ் கம் லை வெரி க்ளோஸ்டு. இங்கே பாருங்கள், மைக்ரோஃபைலும் ஸ்டாக் ஆஃப் த ஃபியூனிக்கல்ஸ் என்ன பண்ணுது? ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. திஸ் இஸ் அ காமன் டைப் ஆஃப் த ஓவியல் ஃபவுண்ட் இன் டைகார்ட்ஸ் அண்ட் மோனோகார்ட்ஸ். இது பெரும்பாலான பிளான்ஸில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்னது ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. எது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸு? அனாட்ராபஸ் ஓவியல்ஸ் வந்து பெரும்பாலான குரூப் ஆஃப் பிளான்ஸில் அனாட்ராபஸ் தான் இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டர். அனாட்ராபஸ்னால் அர்த்தம் கம்ப்ளீட்லி இன்வெர்ட்டர். நம்ம கொடுத்தது ஹெமி அனாட்ராபஸ். ஹெமி அனாட்ராபஸ்னால் பாதி, செமியின் மெயில் வச்சுங்களேன், பாதி அளவு வளைஞ்சிருக்கும். இட்ஸ் பாதி முழுசாக வளையாமல் பாதி அளவு இட்ஸ் வில் பி ஃபார்ம் என்னது ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷனில் எப்படி இருக்குமோ அந்த லைன் இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸ் லைனில் இருக்கும். இன் திஸ் டைப் தட் பாடி ஆஃப் த ஓவியூல் இஸ் பிளேஸ்டு ட்ரான்ஸ்வர்ஸ்லி அண்ட் ஏ ரைட் ஆங்கிள்ஸ் டு தி ஃபியூனிக்கல்ஸ். ஃபியூனிக்கல்ஸுங்க இருக்கா, இதுதான் ஃபியூனிக்கல்ஸ். ஃபியூனிக்கல்ஸ்க்கு ரைட் ஆங்கிளில் ஓகே ட்ரான்ஸ்வர்ஸ் லைனில் இது அரேஞ்சாக இருக்குது. ஓவில்ஸ் ஆர் அரேஞ்சு. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிமுலேசியே. பிரிமுலேசியில் என்ன ஃபேமஸ் இருக்குன்னா இட்ஸ் அ ஹெமி அனாட்ராபஸ் கைண்ட் ஆஃப் ஓவில்ஸ் ஃபவுண்ட் இன் தி பெரிமுலேசியே ஃபேமிலி. பார்த்ததில்ல ஒரு ஹாஃப் அளவுக்கு கவுந்திருக்கும். அடுத்து பாருங்கள் கேம்பெலோட்ராபஸ். கேம்பெலோட்ராபஸ்னா அதே மாரி தான், கிட்டத்தட்ட எது மாரி இருக்கும்? ஹெமி அனாட்ராபஸ் மட்டும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கர்வேச்சர் இருக்கும், கொஞ்சம் வளைவு. இங்கே பெண்டு ஃபுல்லாக தலைகளாக திரும்பி இருக்கும், இங்கே ட்ரான்ஸ்வர்ஸில் இருக்கும். அதே நேரத்தில் என்ன இருக்கும்? கொஞ்சம் கர்வ் இருக்கும். The body of the ovules microphyle is curved and more or less bean shaped. அந்த மாதிரி பெண்டாக இருந்ததுனால பார்க்கையில் எப்படி இருக்குமா? நம்மளோட பீன்ஸ் பார்த்துருக்கீங்களா? பீன்ஸ் விதை அந்த மாதிரி என்னது இந்தமாரி இந்த இடத்துல இந்தமாதிரி பெண்டிங் ஆகி கர்வ் ஷேப்ஸில் நாம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இதில் கேம்பெலோட்ராபஸில் அண்ட் மோர் ஆர் லெஸ் பீன் ஷேப்டு. இந்த எம்ப்ரியோ சேக் இஸ் ஸ்லைட்லி கர்வ்டு. எம்ப்ரியோ என்ன பண்ணுங்க? கொஞ்சம் ஓரளவுக்கு கர்வாக்கும். ஆல் த்ரீ ஹைலம், ஆல் த த்ரீனா அர்த்தம் நம்மளுடைய ஃபியூனிக்லஸ்ஸு, ஹைலமு இதெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? எழுது ஃபியூனிக்லஸ், ஹைலம் எடுத்துக்கலாம், இல்லை என்னது ஃபியூனிக்கல் எடுத்துங்க. மைக்ரோஃபைல், சலாசா ஆர் அட்ஜசன்ட் ஒன் அனதர். இப்போ அடுத்தடுத்து இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஸ்டாக்கு ஃபியூனிக்லஸ்ஸு, இந்த இடத்துல தான் என்னது ஹைலம் வரும். ஹைலத்துக்கு அப்புறம் யார் வர்றா? அடுத்து வந்து என்னது மைக்ரோஃபைலு அண்டு ஓவில்லு, சலாசல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால் சலாசா, திஸ் இஸ் கால் என்னது ஹைலம், திஸ் இஸ் கால் என்னது மைக்ரோஃபைல். இதெல்லாம் அடுத்தடுத்து நியர்பையில் அடுத்தடுத்தாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைப் கேம்பெலோட்ராபஸ் டைப்ஸ் வந்து லெகுமினோசே அப்படின்ற குரூப் ஆஃப் ஃபேமிலிஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் இதெல்லாம் ஒரு டைப். எது? ஆர்த்தோட்ராபஸ், அனாட்ராபஸ், ஹெமி அனாட்ராபஸ் அண்டு கேம்பெலோட்ராபஸ். இதை தவிர்த்து ரெண்டு சொல்கிறாங்க, ஆம்பிட்ராபஸ். ஆம்பிட்ராபஸ் பாருங்களேன், இது வந்து மோராலஸ் என்னது இன்வெர்ட்டட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓவில்ஸ்குள்ளே ஒரு எம்ப்ரியோ சேக் மட்டும் நல்லா கர்வேச்சராக இருக்கும். திஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹைலம் அண்ட் சலாசா இஸ் லெஸ். ஹைலத்துக்கும் சலாசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து குறையுது. அப்படி ஏன்னா கர்வாயிருச்சுலா, கர்வானா திஸ் இஸ் கால் என்னது சலாசலண்டு, திஸ் இஸ் கால் என்னது ஹைலம். இந்த வளைஞ்சிருக்க போய் இது பேர் தான் அது இந்த பெண்டாக இருக்குல்ல, இந்த பெண்டிங் ஏரியா. ஸோ சாரி, இந்த பெண்டிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால் வந்து ஹைலம். ஸோ திஸ் இஸ் கால் சலாசா. இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் குறையுது. இது பார்க்கல எப்படி இருக்கான்? ஹார் ஷூ ஷேப்டு. இது ஹார் ஷூ ஷேப்டு, அதாவது குதிரையோட கால் இருக்கிற லாடம் சொல்லுவோம். அதில் லாடம் குதிரைக்கு லாடம் சாத்துறது, இல்லை மாடுகளுக்கு லாடம் சாத்துறது, அந்த இது பார்த்துருப்பீங்க, தகடு.
அதாவது இரும்பில் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு மாதிரி பெண்டிங்காக இருக்கும், இல்லைனா அதோட கால் தடம் மாரி இருக்கும். ஸோ இட்ஸ் லுக் லைக் ஏ ஓகே ஹார் ஷூ ஷேப் நியூசலஸ். எது ஆம்பிட்ராபஸ். இது எதில் இருக்கும்? அலிஸ்மேட்டேசியே அப்படின்ற குரூப் ஆஃப் ஃபேமிலிஸில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சஸ்டினோட்ராபஸ். சஸ்டினோட்ராபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான இது இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஃபியூனிகுலஸ் வந்து ரொம்ப லென்த்தியான ஃபியூனிகுலஸ் இருக்கும். ஸோ இந்த லென்த்தியான ஃபியூனிகுலஸ் இருக்கிறதுனால இது என்னது அப்படியே என் தலைகீழாக மொத்தமாக அப்படியே ஒரு கர்வ் அந்த ஸ்டாக்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த என்டையர் ஸ்டாக்ஸ் வில் கவர் தி ஓவில். ஓவில் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே முழுமையாக கவர் இருக்கும். இந்த என்டையர் ஃபியூனிகுலஸும் ஓவில்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஃபியூனிகுலஸ் இஸ் வெரி லாங் சரௌண்ட் தி ஓவில். எக்ஸாம்பிள் கேக்டேசியே. ஓகே ரைட். எக்ஸாம்பிள் சேர்ந்தது கேக்டேசி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தது என்னது? ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டோம். ஓவில்னா என்ன, ஓவிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஓவில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிறதுன்னு நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஓவிலில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ரியோ சாக். அதான் அது ஹவு கேன் டெவலப்மெண்ட் எம்ப்ரியோ சாக்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அதில் பாருங்கள். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ். இட்ஸ் நத்திங் பட் மெகாஸ்போர் எப்படி டெவலப் ஆகுது, மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து எப்படி மெகாஸ்போர்ஸ் டெவலப் ஆகுதோ அதுக்கு பேர் தான் அது மெகாஸ்போரோஜெனிசிஸ். அஸ் அ ஓவில் டெவலப்ஸ் ஏ சிங்கிள் ஹைப்போடெர்மல் செல்ஸ். ஓவில்ஸ் எது டெவலப் ஆகுது? ஒரே ஒரு செல், ஹைப்போடெர்மல் செல்ஸ் ஆஃப் தி நியூசெலஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வச்சுட்டே வரணும். எது நியூசெலஸு? இந்த நடுவில் இருக்குது. இப்போ பார்ப்போமா இது என்னென்னு? லிசன் தட். அப்போ நம்ம இது ஏற்கனவே இங்கே எதில் படுத்துருக்கோம்? ஆன்தர்லேயே அது மைக்ரோஸ்போரோஜெனிஸில் இதுதான் பார்த்தோம். இப்போ இந்த மீதியான ஓவில்ஸ் இருக்குது, ஓவிலில் நடுவில் இருக்குது. ஸோ இது ஓவில் நடுவில் இருக்கக்கூடியது, இதுக்கு பேர் என்னது? நியூசெலஸ். ஓகே நியூசெலஸ். இந்த நியூசெலஸில் கீழே அடியில் ஒரு செல்ஸ் வந்து என்ன வருது? என்ன செல்ஸாக மாறுது? டெவலப்மெண்ட் ஆர்கிஸ்போரியம். ஓகே இட்ஸ் பிகம் என்லார்ஜ் அண்ட் ஃபங்க்ஷன் அஸ் ஏ ஆர்கிஸ்போரியம். இந்த ஆர்கிஸ்போரியம் தான் ஃபர்தராக என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். இந்த ஆர்கிஸ்போரியம் ஃபர்தராக பெரிகேனல் ஆன்டிகேனல் மேலே கீழே டிவைட் ஆகி ஓகேவா அவுட்டரில் பெரைட்டல் செல்ஸ்லையும் அவுட்டரில் என்ன கொடுக்கும்? இட்ஸ்க்கு டெவலப்மெண்ட் ஆஃப் தி பெரைட்டல் அவுட்டர் லேயர் செல்ஸை கொடுக்கும். இட்ஸ் ப்ரொடியூஸ் தி என்னது? பெரைட்டல் செல்ஸ். அவுட்டரில் பெரைட்டல். ஓகே அவுட்டரில் பெரைட்டல் செல்ஸையும் இன்னரில் என்னது? ஸ்போரோஜினஸ் அல்லது மெகாஸ்போர் மதர் செல்ஸ் சொல்லலாம். ஸ்போரோஜினஸ் செல்ஸையும் கொடுக்கும். புரியுதுங்களா? எது இப்போ நம்ம முதல்ல போட்டது அவுட்டரில் போட்டது என்னது? நியூசெலஸ். நியூசெலஸ் எதுக்குள்ளே இருந்துச்சு? அந்த ஓவில். எல்எஸ் ஆஃப் ஓவில் பார்த்தோமா இல்லையா? எல்எஸ் ஆஃப் ஓவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூசெலஸ் டிஷ்யூ. அந்த நியூசெலஸ் டிஷ்யூவில் நடுவில் இருக்க ஒரு செல்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய செல்ஸ் ஹைப்போடெர்மல் செல்ஸ் வந்து பெருசாகி ஆர்கிஸ்போரியம் டெவலப் ஆகும். இதில் பாருங்கள் தான் இதில் இட்ஸ் சம் பிளான்ஸ் ஆஃப் ஆர்கிஸ்போரியம் மே டைரக்ட்லி ஃபங்க்ஷன் இஸ் ஏ டைரெக்டாக சில பிளான்ஸில் ஆர்கிஸ்போரியம் வந்து டைரெக்டாக அது மெகாஸ்போர் மதர் செல்லாக டெவலப் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டிவைட் ஆகி ஓகே. ஸோ இன்னர் பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் சொல்லுவாங்க. இந்த பெரைட்டல் செல்ஸ் மே ரிமெயின் அன்டிவைடட். பெரைட்டல் செல்ஸ்னால் வெளியில், எதுக்கு வெளியில்? அந்த ஆர்கிஸ்போரோஜன் செல் வெளியில் டிவைட் ஆகும். அவுட்டர் சைடு நோக்கி டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பெரைட்டல் செல் இருக்கும். உள்பக்கம் நோக்கி டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் இருக்கும். ஓகேவா ரைட். ஸோ இந்த பெரைட்டல் செல்ஸ் மே ரிமைன் அன்டிவிஷனாக இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் ஸோ ஃபியூ பெரிக்கல்னால் ஆன்டிகல் டிவிஷன்ஸ் நடக்கலாம். இது எதுக்குள்ளே எம்பர்ட் ஆகிருக்கும்? இட் கேன் எம்பர்ட் இன்டு தி பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ்குள்ளே எம்பர்ட் ஆகிருக்கும் அல்லது நியூசெலஸ்குள்ளே இருக்கும். இந்த பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஏ மெகாஸ்போர் மதர் செல் and megaspore mother cell undergoes meiotic division to form a 4 haploid cells. நல்லாவே தெரியும். அப்போ இதுதான் என்னது? எண்டோஸ்போம். எண்டோஸ்போமில் ஒரு ஹைப்போடெர்மல் செல்ஸ் என்ன மாறுது? ஆர்கிஸ்போரியன் செல்ஸாக மாறுது. இந்த ஆர்கிஸ்போரியன் செல்ஸ் ஃபர்தர் டிவைட் ஆகி உனக்கு என்ன கொடுக்குது? ஸ்போரோஜெனஸ் மதர் செல். ஓகே அல்லது மெகாஸ்போர் எம்எம்சி மெகாஸ்போர் மதர் செல்ஸ் கொடுக்குது. இந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கும்? 2n கண்டிஷனில் இருக்கும், டிப்ளாய்ன் கண்டிஷனில் இருக்கும். இப்போ என்ன டிவிஷன் நடக்கணும்? அடுத்து மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். ஓகே அந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து மியாட்டிக் டிவிஷன் நடந்துச்சுன்னா அப்போ மெகாஸ்போர் எம்எம்சி இந்த மெகாஸ்போர் எம்எம்சி மெகாஸ்போர் மதர் செல். இப்போ இது மியாட்டிக் டிவிஷன் நடந்தால் என்ன சொல்லுவாங்க? 4 ஹேப்ளாய்டு. இந்த மாரி 4 செல்ஸ் உருவாகும். என் சொல்லி 4 ஹேப்ளாய்டு செல்ஸ் உருவாகும். இந்த 4 ஹேப்ளாய்டு செல்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு தே கேன் டெவலப்மெண்ட் ஆஃப் தி அது மெகாஸ்போர்ஸ் டெவலப்மெண்ட்டில் முக்கியமானது. இப்போ பாருங்களேன் இது எப்படி உருவாகணும்? இது நம்ம சிம்பிளாக அங்கே போட்டுருக்கோம். இங்கே பாருங்கள்.
ஸோ இதுதான் எம்எம்சி, மெகாஸ்போர் மதர் செல். ஃபஸ்ட் என்ன நடக்குது? மியாட்டிக் 1, மியாட்டிக் 2. நம்ம ஏற்கனவே தெரியும், ரெண்டு டிவிஷன், மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? மியாசிஸ் டிவிஷன், ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ ஆல்ரெடி இன்னும் மியாட்டிக் டிவிஷனில், ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனில் 1 2 பிரியும், அடுத்தது 4 பிரியும். தட் இஸ் கால்ட் அஸ் என்னது? அடுத்து எண்ட் ஆஃப் த மைலத்தில் 4 செல் உருவாகும். இதுதான். இதில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். இதில் 2 டிவைட் ஆகும். மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக், 3 ஹெட்டிங் இருக்குது. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிவிஷன் ஆகி இந்த மாதிரி 4 செல் உருவாயிரும். இந்த 4 செல்லுமே அடுத்து என்ன பண்ணும்? ஓவியில் டெவலப் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஓகேவா? அதுக்குள்ளே எம்ப்ரியோ சேக்கை டெவலப் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கல சில இதில் ஒரே ஒரு செல் மட்டும் இட் கேன் டெவலப் ஆகி எம்ப்ரியோ சேக் டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோஸ்போரிக். 2 செல்ஸ் இதில் இன்வால்வ் ஆகி டெவலப் ஆகி போச்சுன்னா என்னது? பைஸ்போரிக். இல்லை 4 செல்லுமே இதோட டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் ஆயிடுச்சு, எம்ப்ரியோ சேக் மெகா கேமிடோஜெனிசிஸ்க்கு அல்லது மெகாஸ்போர் டெவலப்மெண்ட்டுக்கு உருவாச்சுன்னா அதுக்கு பேர் டெட்ராஸ்போரிக். பாருங்களேன், மோனோஸ்போரிக்கில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி 4 இருக்கா, அந்த மேலே இருக்கக்கூடிய மைக்ரோஃபைலார் எண்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் மட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கும். கீழே இருக்க செல்ஸ்லாம் என்ன ஆயிரும்? அழிந்து விடும். ஸோ அந்த 1 செல் இட் கேன் ஃபர்தர் டிவிஷன். இந்த ஒரு செல் தான் என்ன ஆகும்? ஃபர்தராக 1 2 டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் அதை பார்ப்போம் எப்படின்னு. இங்கே பைஸ்போரிக்கில் பார்த்தீங்கன்னா இது இஸ் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மியாசிஸ். 4 செல் உருவாயிருச்சு. கீழே இருக்கக்கூடிய அந்த சராசரி எண்டில் இருக்கக்கூடிய 2 செல்ஸ் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. மேலே இருக்கக்கூடிய இந்த 2 செல்ஸ் மட்டும் என்னது? அப்படியே டிவைட் ஆகுது. ஸோ 2 செல் இன்வால்வ் ஆகிறதுனால இதுக்கு பிறகு பைஸ்போரிக். இங்கே டெட்ராஸ்போரிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல் த 4 செல்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மெகா கேமிடோஃபைட்ஸ் ஆர் மெகா கேமிடோஜெனிசிஸில் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கால் மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக். ஓகே, ரைட். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அல்லியம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் அல்லியம் வந்து அது பைஸ்போரிக்கு, மோனோஸ்போருக்கு பாலிகோனியம், டெட்ராஸ்போரிக்கு பெப்பரோமியா. ஸோ திஸ் ஆர் த எக்ஸாம்பிள். ஓகே, ரைட். நான் கொடுத்தி டெவலப்மெண்ட் தான் மோனோஸ்போரிக். இப்போ நம்ம என்ன மட்டும் பார்க்க போகிறோம்னா மோனோஸ்போரிக்கை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுதான் மோனோஸ்போரிக் பாருங்களேன். ஸோ இதுதான் நியூசெலஸில் வந்து டிவைட் ஆகி மைக்ரோஸ்போர் டிவைட் ஆகி ஆர்கிஸ்போரி செல் டெவலப் ஆகுது. நம்ம சொல்லிட்டோம் ஒரு ஹைப்போடமஸ் மேலேருந்து கீழே இருக்க செல்ஸில். ஓகே, என்னது? நியூசெலஸில் கீழே அடியில் இருக்கக்கூடிய செல் வந்து என்ன டெவலப் ஆகுது? பெருசாகுது. பெருசாகணும்னா இந்த செல்லுக்கு பேர் என்னது? ஆர்கிஸ்போரியல் செல்னு சொன்னோம். இந்த ஆர்கிஸ்போரியல் சில இதில் ஆர்கிஸ்போரியல் செல் டேரெக்டாகவே என்ன மாறிடும் சொன்னால் மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறிடலாம், எம்எம்சியாக மாறிடும். என்ன பாருது? மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறலாம். சில நேரம் இது டிவைட் ஆகி பெரைட்டல் செல்ஸாகவோ ஸ்போரோஜினஸ் செல்ஸாகவோ என்ன மாறலாம், அப்படி உருவாகலாம். நல்லா கவனிங்க. இந்த ஆர்கிஸ்போரி செல் டேரெக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறலாம். அப்படி இல்லைன்னா இது என்ன மாறலாம்? இது ஃபர்தராக டிவைட் ஆகி அவுட்டர் சைடில் பெரைட்டல் செல்ஸாகவும் இன்னர் சைடில் ஸ்போரோஜினஸ் செல்ஸாகவும் உருவாகலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து டேரெக்டாக ஆர்கிஸ்போரி செல்ஸ்னால் மாறிடுச்சு, மெகாஸ்போர் மதர் செல்ஸாக உருவாயிருச்சு. நவ் இந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னோம்? டிப்ளாய்டு இன் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்போ தான் சொன்னேன்? என்ன கண்டிஷனில் இருக்கும்? 2n கண்டிஷனில் இருக்கும். இப்போ இது இதில் இன்வால்வ் ஆக போகிறது மியாட்டிக் டிவிஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அடுத்த மியாட்டிக் டிவிஷன் ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு எத்தனை செல்ஸ் கிடைக்கும்? 4 செல்ஸ், 4 ஹேப்ளாய்ட் செல்ஸ் கிடைக்கும். எத்தனை செல்ஸ் கிடைக்கும்? 4 ஹேப்ளாய்ட் செல்ஸ் வந்து உருவாகும். சி தட் இங்கே தெரியுதா இல்லையா? இங்கே 1 2 3 4 நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து மைக்ரோஃபைலர் எண்ட். கீழே இருக்குதுன்னது சராசரி. அந்த மைக்ரோஃபைலர் எண்டில் இருக்கக்கூடிய 3 என்ன ஆயிடுச்சு? டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு. ஸோ மைக்ரோஃபைலர் எண்டில் இருக்கக்கூடிய 3 நியூக்ளியஸும் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு. அதர்வைஸ் 3 செல்ஸும் 3 ஹேப்ளாய்ட் செல்ஸும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிட்டு அவுட்டரில் இருக்கக்கூடிய சராசரி எண்ட் சைடில் இருக்கக்கூடிய செல் மட்டும் என்னது? ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மதர் செல்லாக இருக்குது. ஓகே, ரைட். இப்போ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மதர் செல் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மதர் செல் வந்து ஒரு செல் வந்து என்ன பிரியும்? 2 செல்லாக டிவைட் ஆகும். இந்தமாதிரி ஒரு செல் 2 ஈக்குவல் செல்லாக டிவைட் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன டிவிஷன் நடக்குது? மைட்டாட்டிக் டிவிஷன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதிலேருந்து இதுக்கு போகிற டிவிஷன் என்ன டிவிஷனு? மைட்டாட்டிக் டிவிஷன். திஸ் டிவிஷன் இஸ் கால்டு மைட்டாட்டிக். ஓகே, ஒன்று வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஸோ இதுலேருந்து இந்த டிவிஷன் என்ன டிவிஷனு? மியாட்டிக் டிவிஷன். புரியுதுங்களா? ஸோ மெகாஸ்போர் மதர் செல் ஓகே டிவைட் ஆகிறது மியாட்டிக் டிவிஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மட்டும் டிவைட் ஆகிறது மைட்டாட்டிக் டிவிஷனில் டிவைட் ஆகும். சி தட் மைட்டாட்டிக் டிவிஷன் டிவைட் ஆகணுன்னே அந்த இடத்துல நடுவில் வந்து ஒரு வேக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வேக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த இடத்துல என்னது? ஒரு சின்னதாக ஒரு வேக்யூல்ஸ், ஒரு முட்டை மாரி ஃபார்ம் ஆகும்.
அந்த வேக்கிள்ஸ் வந்து சைஸில் என்லார்ஜ் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இந்த நியூக்ளியஸை ரெண்டு பக்கமும் தள்ளும். இந்த நியூக்ளியஸை மேலே இருக்கிறத மைக்ரோஃபைலா ரெண்டு பக்கமும், கீழே இருக்கிறத சலாசல் ரெண்டு பக்கமும், இந்த மாரி ரெண்டு பக்கமாக தள்ளும், மேலேயும் கீழேயும் தள்ளும். ஓகே ரைட். இப்போ ஃபர்தராக இந்த இடத்துல அடுத்த ஒரு டிவிஷன் நடக்க போகுது. இந்த இடத்துல இன்னொரு மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும். இன்னொரு மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும்போது இங்கே மேலே இருக்க செல்ஸில் வந்து என்ன ரெண்டு செல் உருவாகுது, அடுத்து கீழே சலாசல் எண்ணில் இருக்க செல்ஸும் ரெண்டு செல் உருவாகுது. புரியுதுங்களா? மேலே இருக்கல ரெண்டு, அடுத்து கீழே இருக்கல ரெண்டு. ஸோ அப்போ இதுலேருந்து இது உருவானது என்ன டிவிஷன் தான்? மைட்டாடிக் டிவிஷன். ஓகேவா? மறந்துடாதீங்க, இது மைட்டாடிக் டிவிஷன். இதுலேருந்து இதில் உருவாது மியாட்டிக் டிவிஷன். ஓகே. ஸோ மெகாஸ்போர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷன் நடந்து 4 ஹேப்ளாய்ட் செல் உருவாகும். அந்த 4 ஹேப்ளாய்ட் செல்லில் ஒரே ஒரு செல் மட்டும் தான் ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் செல்ஸ்லேருந்து அடுத்து டிவைட் ஆகிறது எல்லாமே என்னது? மைட்டாடிக் டிவிஷன். ஏன்னா ஃபங்க்ஷனல் செல்லில் என்ன கண்டிஷனு? ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். ஃபங்க்ஷனல் செல்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்கும்? ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். புரியுதுங்களா? சரி ரைட். ஸோ இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு மைட்டாடிக் நடந்துச்சு, சாரி நியர் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மைட்டாடிக் டிவிஷன் நடந்துச்சு. இந்த இடத்துல என்ன வருது? 2 செல்ஸ் உருவாகுது. அடுத்த மைட்டாடிக் டிவிஷன் வந்துச்சு 4 செல்ஸ் வருது. அப்போ இது வந்து என்ன ஆகும்? அடுத்த ஒரு மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும். இங்கே எத்தனை செல் உருவாகும்? இங்கே 2 இருக்கா, அடுத்த என்ன வந்து 4 செல்ஸ் உருவாகும். நான் கொடுதி 2, இங்கே 4 செல்ஸ், இங்கே 2, இங்கே 2 உருவாகுது. அப்போ 2 இருக்கும்போது மொத்தம் ஏற்கனவே 4 இருக்குது, இன்னும் 4 செல் உருவாகும் போது 4 + 4 மொத்தம் எத்தனை? 8 செல்ஸ் உருவாகும். ஓகே, இட்ஸ் வந்து 8 செல்ஸ் உருவாகும். திஸ் இஸ் சி தட். ஸோ இதுதான் நம்ம டயக்ராமில் பார்த்தது. ஓகேவா? ரைட். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். சி தட் இந்த மொத்தம் 8 செல்ஸ் உருவாகுது. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மெகாஸ்போர் மதர் செல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னது? ஒரு மைட்டாடிக், இது எம்எம்சின்னு வச்சுங்க, இது எம்எம்சி மெகாஸ்போர் மதர் செல். இது ஒன்று டிவைட் ஆகி என்னது? 2 செல்ஸ் உருவாகுது. இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மைட்டாடிக் மல்டிபிள் டிவிஷன். ஓகே, அடுத்த அப்புறம் என்ன பண்ணுது? இது 2ஆக பிரியும், அதுக்கப்புறம் இது 2ஆக பிரியும், மொத்தம் 4 தர்ஷ். ஓகே, அப்புறம் அடுத்து ஒரு மைட்டாட்டிக், இங்கே ஒரு இது ஒரு மைட்டாட்டிக், அடுத்து இங்கே ஒரு மைட்டாட்டிக். இங்கே 2 இருக்கா, 2 இருந்தால் எத்தனை செல் உருவாகணும்? அடுத்து 4 செல்ஸ் உருவாகும். 2 இருந்தால் எத்தனை செல்ஸ் உருவாகணும்? 4. இங்கே 2 இருக்குது, இங்கே 4, மொத்தம் என்னது? 8 செல்ஸ் வரும். அப்போ இதோட என்ன முடிஞ்சிச்சு? செல் டிவிஷன் முடிஞ்சிடும். திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த டிவிஷன். ஓகே ரைட். மொத்தம் எத்தனை செல்ஸ் இருக்குது? 8 இருக்குது. இந்த 8 வந்து இப்போ ஃபர்தராக என்ன ஆக போகுதுன்னு பாருங்களேன். 8 வந்து ஃபர்தராக நீ என்னென்ன மாதிரியாக மாறப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். see that. இந்த முதல்ல இந்த மாதிரி 8 உருவாகுதில்ல, இங்கே 4 இருக்குது, நம்ம இந்த இடத்துல இதை 8ஆக போட்டுக்குவோம். இந்த இடத்துல ஒரு 8 இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல 1 2 3 4, இங்கே 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த 2 தான் இந்த 4ஆக பிரிஞ்சிருக்கு, இந்த 2 இந்த 4ஆக பிரிஞ்சிருக்கு, மொத்தம் 8. இப்போ இந்த மேலே இருக்குல்ல, மேலே எண்டு, திஸ் இஸ் கால்ஸ் என்ன என்ன சொல்கிறோம்? மைக்ரோஃபைலார் எண்ட். இந்த மைக்ரோஃபைலார் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்போ இந்த உருவாக்கில் இந்த 8 செல்ஸ் 8 நியூக்ளியஸ் போட்டுக்கோம்னா, இதில் என்ன போட்டிருக்கோன்னா அந்த இது 8, இது வரைக்கும் எந்த விதமான செல்லுலார் ஃபார்மேஷன், அந்த நியூக்ளியஸ் சுற்றி தேர் இஸ் நோ கவரிங், எதுவுமே ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ எல்லாதும் காமனாக சைட்டோபிளாசம் தான் இருக்கும், காமன் சைட்டோபிளாசம் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ எந்த விதமான செல்லுலார் டிவிஷன் இந்தமாரி தனித்தனியாக கவரிங்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, இந்தமாரி தானே தேர் இஸ் நோ கவரிங் ஆன் தட், இதில் எந்த விதமான கவரிங்கும் இந்தமாரி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கவரிங் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3, இந்த 1 2 3 இந்தமாரி 3 மட்டும் ஒன்றா சேர்ந்து தி ஃபார்ம் தி எக் அப்பேரட்டஸ் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? எக் அப்பேரட்டஸ். மொத்தம் 4 இருக்குது, மேலே இருக்க 4ல் அந்த 3 1 2 3 இந்த 3 மட்டும் சேர்ந்து எக் அப்பேரட்டஸ் ஆகும். அந்த எக் அப்பேரட்டஸ்னால் யார் யார் சார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் சைனஜிட்ஸ் அண்டு எக். இந்த சைனஜிட்ஸ் யாருன்னா இந்த ரெண்டு செல்லும் சைனஜிட்ஸ். நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் தான் எக்கு. அது எந்த எண்டில்? மைக்ரோஃபைல் எண்டில். அந்த சின்ன துளை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மைக்ரோஃபைல் எண்டில் இருக்கக்கூடிய 4 நியூக்ளியஸில் 3 நியூக்ளியஸ் என்ன பண்ணுவோம்? ஒன்றா ஒரு செல்லுலார் லேயர் ஃபார்மேஷன், செல்வால் லேயர் ஃபார்மேஷன் உருவாகும், மெம்ப்ரேன் ஃபார்மேஷன் உருவாகும். ஓகேங்களா, அந்த 3 செல் மட்டும் ஃபார்ம் ஆகும். ஓகே, ரிமைனிங் 1 மட்டும் என்னது? தனியாக நிற்கும். ரிமைனிங் 1 என்ன இருக்குது? தனியாக இருக்குது. ரைட். அடுத்து பாருங்கள், கீழே எந்த எண்டு? திஸ் இஸ் கால்ட் என்னண்டு? சலாசலன். அந்த சலாசலனில் இருக்கக்கூடிய 3, இந்தமாரி இருக்கக்கூடிய 3, இந்த சலாசலனில் இருக்க 3 ஒன்றா சேர்ந்து என்ன பாருது?
ஆன்டிபோடல் செல்ஸாக மாறுது. சலாசல எண்ணில் இருக்கக்கூடிய 3ம் என்ன மாறுது? இட் பிகம் ஏ ஆன்டிபோடல். எப்படி ஃபார்ம் ஆகுது? எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை சுற்றி ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் லேயர் மாரி ஃபார்ம் ஆகி, ஓகே, ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் லேயர் ஃபார்ம் ஆகி அது ஒரு தனி செல் மெம்பரேன்ஸாக ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது? ஆன்டிபோடல் செல்ஸ். எங்கே? இந்த அப்போ இங்கே ஒன்று தனியாக இருக்கா, இங்கே ஒன்று தனியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது? இட்ஸ் ஃபார்ம் ஏ போலார் நியூக்ளியஸ், அதர்வைஸ் கால்டு செகண்டரி நியூக்ளியஸ் வருவாது. கடைசியாக புரியுதா? ஸோ மேலே இருக்கக்கூடிய 4, கீழே இருக்கக்கூடிய 4, அந்த மேலே இருக்கக்கூடிய 4 செல்லில் 3 எக் அப்பரேட்டஸாக மாறுது, கீழே இருக்கக்கூடிய 4ல் 3 ஆன்டிபோடல் செல்ஸாக மாறுது. ரிமைனிங் மேலே இருக்கிறதுல 1ம், இந்தமாரி மேலே இருக்கிறதுல 1ம், அதுமாரி கீழே இருக்கிறதுல 1ம் சேர்ந்து என்ன மாறுது? அதர்வைஸ் கால்டு போலார் நியூக்ளியஸ் சொல்லலாம், அல்லது செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபைனலாக எத்தனை செல்ஸ் கிடைக்குது பாருங்களேன். இந்த பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 செல்ஸில் இருக்குது. ஓகே ஓகே, இதை வந்து நான் எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, இதை என்ன மாதிரி குறிப்பாங்கன்னா 7 செல் ஆர் 8 நியூக்ளியஸ் ஸ்டேஜ்னு இருப்பாங்க. எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த போலார் நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரே செல்லாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஒரே செல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே 1 2 3 இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் என்னது? சைனஜிட்ஸ். ஓகே, நடுவில் இருக்கிறது என்னது? எக்கு. ஸோ 1 2 3 இங்கே ஒரு எக் அப்பரேட்டஸில் 3 செல்லு, சைனஜிட்ஸில் 1 2 3 சைனஜிட்ஸில் 3 செல்லு, மொத்தம் 6. நடுவில் இந்த போலார் நியூக்ளியஸ் என்ன செய்யணும்? சில நேரம் ஒன்றா இணைந்து ஒரே செல்லாக போகும்போது 7 செல்லு. ஆனால் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே n நியூக்ளியஸ், இது மொத்தம் இங்கே 3 நியூக்ளியஸு, இங்கே 3 நியூக்ளியஸு, இங்கே என்னது? 2 நியூக்ளியஸ், மொத்தம் 8 நியூக்ளியஸ் அப்படின்னும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஹியர் தட் இது n, இது ஒரு n, இது ஒரு n, இந்தமாரி n நியூக்ளியஸ், இதுவும் n, இது n, இந்தமாரி 8 நியூக்ளியஸ். ஓகே, இந்தமாரி செகண்டரி போலார் நியூக்ளியஸ் வந்து ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா எதனா மாறிடும்? 2n சொல்லலாம், அல்லது n + n சொல்லிக்கலாம். ஓகே, என்ன சொல்லலாம்? n + n கூட சொல்லிக்கலாம், அல்லது 2n சொல்லிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? பாருங்கள், 2 சைனஜிட்ஸு, ஓகேவா, நடுவில் மேலே அதுக்கு மேலே என்னது? எக்கு. ஓகே, எக் இருக்கா இல்லையா? ரைட். அடுத்து கீழே 3 என்னது? ஆன்டிபோடல் செல்ஸு, நடுவில் என்னது? 2 போலார் நியூக்ளியஸ், அதர்வைஸ் கால்டு செகண்டரி நியூக்ளியஸ் உருவாகும். ஸோ திஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக். எப்படி வந்து ஒரு செல் ஃபங்க்ஷன் ஆகி எப்படி எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைனஜிட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் இருக்குது. இந்த சைனஜிட்ஸ் வந்து ஹீமோ அட்ராக்டிவ் ஸ்ட்ரக்சராக செயல்படுது. ஓகே ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹெல்ப் டு அட்ராக்ட் தி போலன் டியூப். போலன் டியூப் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணக்கூடியது எது? இந்த சைனஜிட்ஸ். அதில் வந்து இந்த ஹீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல் செக்ரேட் ஆகும். அந்த கெமிக்கல் எதை அட்ராக்ட் பண்ணும்? தன்னுடைய ஓன் ஸ்பீசிஸான்னு பார்த்து அந்த போலன் கிரெயின்ஸை என்ன பண்ணும்? தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக போலன் கிரெயின்ஸ் எதை நோக்கி வளரும்? அந்த சைனஜிட்ஸ் இருக்கக்கூடிய நோக்கி வளரும். ஓகே, எ ஸ்பெஷல் செல்லார் திக்கனிங் கால்டு ஃபில்லிஃபார்ம் அப்பரேட்டஸ்னால் ஃபிங்கர் லெக்ஸ் ப்ரொஜெக்ஷன் அர்த்தம். ஓகே, அந்த மாரி இருக்கும். இட்ஸ் சைனஜிட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப். அது என்ன பண்ணணும்னா அந்த போலன் டியூப்லேருந்து வரக்கூடிய நியூக்ளியஸை ஈஸியாக அப்சார்ப் பண்ணணும். ஓகே, அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் ஃப்ரம் தி நியூசெல்லஸ் டு தி எம்ப்ரியோ சாக். அது மட்டும் இல்லாமல் நியூசெல்லஸ்லேருந்து எம்ப்ரியோ சாக்குக்கு தேவையான உணவை உறிந்து கொடுக்கும். இதிலிருந்து நியூசெல்லஸ்லேருந்து யாருக்கு? எம்ப்ரியோ சாக்கு. இதெல்லாம் யாரோட வேலை? சைனஜிட் வேலை. இட் ஆல்சோ கைட் த போலன் டியூப். போலன் டியூப்பை கைட் பண்ணி எக்கோட இணைக்கிறதுக்கான வேலையும் எக்கோட இணைவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலையும் யார் பண்ணுவா? சைனஜிட்ஸ் பண்ணும். பின்னாடி ஃபெர்டிலைசேஷன் அப்போ நம்ம டீட்டெயிலாக அதை பார்ப்போம். தஸ் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது? 7 செல்டு 8 நியூக்ளியோ எம்ப்ரியோ சாக் இஸ் ஃபார்ம். இப்போ என்ன உருவாயிருக்கு? 7 செல்டு 8 நியூக்ளியோ எம்ப்ரியோ சாக் வந்து இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ரிப்பீட்டடாக பாருங்கள், 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். ரொம்ப ஈஸியஸ்ட் தான். ஓகே, நீங்கள் படிக்கக்கூடியது 2 கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் 1 அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் ஓவில்ஸ். இந்த 2 கொஸ்டினும் நல்லா தரவாக படித்து எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச்.